கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 வயது சிறுவனை நகைக்காக கடத்திச் சென்று கொன்று சடலத்தை பீரோவில் மறைத்து வைத்திருந்த பெண்ணுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். குமரி மாவட்டத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட வழக்கின் தீர்ப்பு விவரம் என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் கடியப்பட்டினம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜான் ரிச்சார்ட். வெளிநாட்டில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டும் இவரது மனைவி சகாய சில்ஜா, இவர்களது மகன் 4 வயதான ஜோஹான் ரிஷி ஒரு மகளும் உள்ளார். ஜான் ரிச்சார்ட் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருவதால் சகாய சில்ஜா குழந்தைகளுடன் கடியப்பட்டினத்தில் வசித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜனவரி 21ஆம் தேதி வீட்டிற்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் ஜோஹன் ரிஷி திடீரென மாயமானார். இதனால் பதறிப்போன தாய் சகாய சில்ஜா சிறுவனை பல இடங்களில் தேடியிருக்கிறார், ஆனால் கிடைக்கவில்லை. இதையடுத்து மணவாளக்குறிச்சி காவல் நிலையத்தில் புகாரளிக்க போலீசார் வழக்கு பதிந்து தேடுதல் வேட்டையை தொடங்கினர். இதற்கிடையே சிறுவனின் பக்கத்து வீட்டில் வசிக்கும் பாத்திமா என்ற பெண் அந்த பகுதியில் உள்ள அடகு கடை ஒன்றில் நகை அடகு வைக்க சென்றுள்ளார். அவர் மீது சந்தேகமடைந்த கடைக்காரர் ரகசியமாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க போலீசார் பாத்திமாவை பிடித்து விசாரித்தனர். கிடுக்குப்பிடி விசாரணையில் சிறுவனை கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டார். பாத்திமா கொடுத்த தகவலின் பேரில் அவரது வீட்டில் சோதனை நடத்திய போது பீரோவுக்குள் கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில் சிறுவனின் சடலம் இருப்பதைக் கண்டு போலீசாரை அதிர்ந்து போயினர். சிறுவன் கழுத்து மற்றும் கையில் நகைகள் அணிந்திருந்ததால் நகைக்காக சிறுவனை கடத்தி கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. அதன்பின் கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலை செய்த பாத்திமா மற்றும் சடலத்தை மறைக்க உதவியதாக இருந்த அவரது கணவர் உள்ளிட்டோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இந்த வழக்கின் விசாரணை பத்மநாபபுரம் கூடுதல் மாவட்ட செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. அரசு தரப்பு கூடுதல் வழக்கறிஞராக ஜெயதேவ் ஆஜராகி வாதாடினார். அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவுற்ற நிலையில் வழக்கின் தீர்ப்பு வியாழக்கிழமை வழங்கப்பட்டது. அதில் முதல் குற்றவாளியான பாத்திமாவுக்கு ஆயுள் தண்டனையும், 2வது குற்றவாளியான அவரது கணவருக்கு சடலத்தை மறைக்க உதவிய குற்றச்சாட்டின் கீழ் 3 ஆண்டு சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. இதையடுத்து குற்றவாளிகள் இருவரும் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர்.